வணக்கம். ஒரு ஊர்ல ஒரு துறவி இருக்கிறாரு. அவர்கிட்ட 3 சீடர்கள் இருக்காங்க. அந்த 3 பேர்ல யாரு திறமையானவங்க, ஒரு அறிவாளி அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த 3 பேரையும் கூப்பிட்டு ஒரு காட்டுக்கு போறாரு. அங்க போய் 3 பாறைகள், ஒரே அளவான பாறைகளை காமிச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வந்து பார்ப்பேன். அதுக்குள்ள இந்த பாறைகள் பாறையா என் கண்ணுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு ஒரு டாஸ்க கொடுத்துட்டு போறாரு. ஆள் ஓடி போய் ஒரு மண்வெட்டி எடுத்துட்டு வந்து பெரிய குழியா தோண்டி இந்த பாறையை போட்டு புதைச்சிட்டாரு. அடுத்தவர் ஒரு சுத்தியர் எடுத்துட்டு வந்து அந்த பாறையை சுக்கல் நூறா உடைச்சாரு. அடுத்தவர் ஒரு உளி எடுத்துட்டு வந்து பொறுமையா உட்கார்ந்து அந்த பாறையை செதுக்கி 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 அழகான ஒரு சிற்பமா உண்டாக்குறாரு. அதாவது 3 பேருக்கும் சம வாய்ப்புகள் தான் அவர் கொடுக்கிறாரு. ஒருத்தர் அந்த பாறையை மறைச்சிட்டாரு, இன்னொருத்தர் அழிச்சிட்டாரு, இன்னொருத்தர் அழகான சிற்பமா உருவாக்கிட்டாரு. நமக்கும் அதே மாதிரி வாய்ப்புகள் கிடைக்குதுங்க. நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கறதுல இருக்கு நம்மளுடைய வெற்றி.